கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாள் உங்களை சந்திக்கிறதெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நம்ம கவனித்தோம். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களோடு கூட நீர் பேசுங்க. பாமுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அன்றுவரே உடைய வார்த்தை மனதுருக்கத்தோடும் அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் பேச உதவிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, இது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வாழும்போது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஆண்டவராகிய தேவன் எருசலேம் ஆலயத்தில் போகும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை அந்த இடத்துல அவர் படிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் மேற்பட்ட வசனங்களை படித்தால் நீங்கள் பார்க்க முடிகிறது. 16வது வசனம் இப்படியா சொல்லுது, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தினுடைய ஓய்வு நாள் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து, அதாவது எருசலேம் ஆலயம் அல்ல, எருசலேம் ஆலயத்தை போன்று பல சின்ன சின்ன ஆலயங்கள் பல சின்ன சின்ன பகுதிகளில் வைத்திருப்பாங்க. இது நாசரேத்தில் நடக்கிற சம்பவம். இப்போ என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், அந்த ஜெப ஆலயத்தில் வந்தபோது ஏசாயா தீர்க்கதரிசின்னு புத்தகம், இன்னைக்கு எப்படி நம்ம பைபிள் படிக்கிறோமோ, இன்னைக்கு நம்ம சர்ச்சில் போனால் காஸ்பல் படிப்பாங்க, சங்கீத பகுதி படிப்பாங்க, அதே மாதிரி அந்த நாட்களில் ஜெப ஆலயத்திலும் எருசலேமிலும் தீர்க்க தரிசனத்தை படிப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் அந்த தீர்க்க தரிசனத்தை என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொடுக்கிறார்கள் படிப்பதற்கு. அப்போ படிக்கும்போது அந்த ஏசாயா தீர்க்கதரிசி 61வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத அவர் இந்த இடத்துல நின்று, அந்த ஜெபாலயத்தில் நின்று அவர் பேசுகிறார். பேசும்போது அவர் ஆரம்பிக்கும் இப்படியா சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இந்த பூமிக்கு உங்களுக்காக, எனக்காக, நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையை சுமக்கும்படிக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தது உண்மை. ஆனால் வந்து இந்த கல்வாரி சிலுவையை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி ஆரம்பம் எப்படி இருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒன்று. இரண்டாவது, அவர் என்ன செய்கிறாரு? அவர் தன்னுடைய நீதியை நிறைவேற்றும்படிக்காக, பிதா சொன்ன அந்த பிதாவின் கட்டளையை நிறைவேற்றும்படிக்காக அவர் என்ன செய்கிறாரு? அவர் யோர்தான் நதியில் சென்று மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வருகிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. அப்போ அவருடைய மேல ஒரு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரும், அதாவது அந்த மூன்று, அதாவது ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு கூட ஒன்றித்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்பொழுது ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஆவியானவர் வருகிறார். அன்றிலிருந்து ஆவியானவர் இயேசுவோடு கூட தங்கி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், பிரதர் 3 பேரும் ஒன்றா தானே இருக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு ஆவியானவர்? இதெல்லாமே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பூமியில் ஒரு மனுஷகுமாரனாய் பிறந்ததுனால தான் அவர் இப்படிப்பட்டதான சட்டதிட்டங்கள் பிதாவானவர் வைத்திருந்ததை அதை நிறைவேற்றும் போதுதான் ஒரு காரியமாக அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. அப்போ ஆவியானவர் அவர் மேல இருக்கிறாரு. ரெண்டாவது, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த வசனம் படிக்கும்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்போ ஆவியானவர் அவர் மேல வந்திருக்கிறாரு. வந்தது மாத்திரமல்ல, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்போ ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு நம்ம நார்மலா நம்ம பார்க்குறோம், நிறைய சபைகளை நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களா, உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கா, இப்படிலாம் நம்ம நார்மலா என்ன செய்வோம், நிறைய இடங்கள்ல நம்ம கேட்குறோம். ஆவிக்குரிய சபையில் போனால், மெயின்லைன் சபையில் போனீங்கன்னா இதெல்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க. அபிஷேகம்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது, அந்நிய பாஷைன்னா தெரியாது. சிலருக்கு இப்போ தெரிய வாய்ப்பு உண்டு. தெரிந்தாலும் தெரியாதவர்களைப் போல அது நமக்குரியது அல்ல, கண்ணை மூடிட்டு அது பெந்தேகோஸ்காரர்களுக்குரியதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிற அநேக மெயின்லைன் சபையை சார்ந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவுக்கே ஆவியானுடைய அபிஷேகம் தேவைப்படுமானால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நானும் ஒரு மெயின்லைன் சபையில் இருந்ததான் ரட்சிக்கப்பட்டு அந்நிய பாஷைக்கு விரோதமாய் பேசினோம், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் எனக்கு தெரியாத காலங்களில் பேசி கொண்டிருந்த நான் தான் இன்னைக்கு
அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷை பேசுகிறேன், வரங்களை குறித்து விசுவாசிக்கிறேன், கர்த்தர் சில வரங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஞானத்தை போதிக்கிற வசனங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி, இப்படி பல காரியங்களை கர்த்தர் நமக்குள்ள கொடுக்கிறார். எப்போ தெரியுமா? எப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள வருகிறதோ அன்றிலிருந்து அநேக காரியங்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களா, அபிஷேகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நார்மலா பேசுறதை நான் கேட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது. அது என்ன அபிஷேகம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினால் உண்டான ஒரு அபிஷேகம். அப்போ இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 2:16 நீங்க படித்து பார்த்தால் யோவேலில் நடந்த அந்த சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2 பேசுகிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என்ன ஆவியை நான் ஊற்றுவேன், அப்பொழுது என்ன செய்வாங்க, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் என்ன செய்வாங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள், ஊழியக்காரர்கள் மேல என் ஆவியை நான் ஊற்றும் போது அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால் இந்த கடைசி காலத்துல பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொருவர் மேல ஊற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அதை குறித்து ஒரு தாகம், அதை குறித்து ஒரு ஏக்கம் இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அந்த ஒரு தாகம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் அடியனோடு கர்த்தர் பேசுறாருங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த அபிஷேகம் தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கும் எனக்கு எம்மாத்திரம், நமக்கு எவ்வளோ, பச்சை மரத்துக்கே பாடுகள் அவ்வளோன்னா பட்டமரமாகிய உங்களுக்கும் எனக்கும், பாவம் செய்து பட்டு போன உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு தேவை என்பதை நீங்களும் நானும் அறிந்தால் நலமா இருக்கும்னு ஆண்டவர் பேசுறாருங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அபிஷேகம் இல்லாம உங்களால பரிசுத்தமா வாழவே முடியாதுங்க. அபிஷேகம் இல்லாம ஆண்டவருக்காக ஓட முடியவே முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ நான் பலர் சொல்லுவாங்க, கடந்த வாரத்தில் கூட இந்த சர்ச்சில் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் அனுப்புனார். அப்போ நீங்கள்கிட்ட பேசுனாங்க, உங்களுக்கு அபிஷேகம் இருக்கான்னு கேட்டார். இப்போ கடைசியில் சொன்னார், அவர் எதை வைத்து பேசுகிறார் என்று சொன்னால் நான் புரிந்து கொண்டேன். அபிஷேகம்ங்கிறது அந்நிய பாஷை யாருமே சிலர் தான் பேசினாங்க. அதனால் அந்நிய பாஷை பேசாதவங்களுக்கு யாருக்குள்ளுமே, அந்நிய பாஷையில் பேசாதவங்க யாருக்குள்ள அபிஷேகம் இல்லை என்று சொல்லுவது போன்று அவர் பேசினார். இன்னைக்கு பெந்தைக்கோஸ்து சபைகளில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது. அந்நிய பாஷை இல்லைன்னா அபிஷேகம் இல்லை என்று சொல்லுவது வழக்கம். ஆனால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமே ஒரு மெஷர்மெண்ட் கிடையாது. அதுவும் முக்கியம்தான். எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும் போது 2009 ஜூலை 19 அதிகாலையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணப்படும் போது அந்நிய பாஷையும் கர்த்தர் தந்தார், உண்மை. ஆனால் அந்நிய பாஷை மட்டுமே அபிஷேகத்தின் அடையாளமும் அல்ல என்பதை நீங்க அறியணும். அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்போது மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்றைக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுகிறார்களோ அன்றிலிருந்து அவனுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் உண்டாகும். கர்த்தராகிய இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். என்னுடைய மனக்கண்களை திறந்த அந்த ஆண்டவராகிய இயேசுவை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பெரிய தரிசனத்தை ஒரு மனிதன் எப்பொழுது பெற்றுக்கொள்கிறான் தெரியுமா? என்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவன் முத்திரையிடப்படுகிறானோ அன்றிலிருந்து அவனுக்குள்ள ஒரு பெரிய தாகம், ஒரு பெரிய ஏக்கம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் பேசுறாருங்க. கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகம், இந்தியாவில் இன்னும் 3% தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் 97% ஜனங்கள் இயேசுவை அறியாம இருக்கிறாங்க. யார் காரணம்? நீங்களும் நானும் தான். ஏனென்று சொன்னால் நம்ம அபிஷேக அந்நியபாசை மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, அபிஷேக அந்நியபாசை வேணும் தான். அதை தாண்டி இருக்கிறது. அபிஷேகம் ஒரு மனிதனை தொடும்போது அவனுக்குள்ள முதல் தாகம் என்ன உண்டாகும் தெரியுமா? அவன் ஆண்டவராகிய இயேசு மற்றவர்களுக்கு சொல்லணும், என் அப்பாவை பத்தி மற்றவர்களுக்கு சொல்லணும். என் அப்பா வரப்போகிறாரு, முதலாவது வந்து ரட்சிப்புக்காக ரட்சகரா இந்த பூமியில வந்தார், மறுபடியும் அவர் வரப்போகிறார் என்கிற அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்த ஒரு ஏக்கம் அந்த மனிதனுக்கு பெருகும். எந்த மனிதனுக்கு பெருகிறதோ அந்த மனிதன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் என்று சொல்லி ஒருவேளை சபையில மட்டும் அந்நிய பாஷையோடு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து போறீங்களா? இல்லைங்க, ஆண்டவர் பேசுறார், அந்நிய பாஷை மாத்திரமல்ல, அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறவனாய், தரித்திரருக்கும் ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறவனாய் மாறுவான் என்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்னைக்கு இதுதான் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த ஒரு பெரிய அபிஷேகம். இதனாலதான் அவர் ஃபர்ஸ்டே சொல்றாரு, ஆவியானவர் என் மேல இருக்கிறாரு,
தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கத்தான் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு இது கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் நீங்களும் நானும் இல்லாமல் யார் சுவிசேஷம் சொல்ல போகிறோம்? நம்ம சொல்லணுங்க. நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு, நம்ம கூட இப்போ காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, ஸ்கூலில் படிக்கிறீங்களா, பிள்ளைகளுக்கு சொல்லணும். நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை காண்பிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டியது கர்த்தர் உங்கள் மேலே, என் மேலே விழுந்த கடமை. சபையில் இருக்கிறீங்களா, சபை மக்களுக்கு நீங்களும் நானும் சொல்லாமல், அந்த ஜனங்களை உருவாக்காமல், இவர்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் மாற்றாமல் யார் சொல்ல போகிறது? அப்படிப்பட்ட ஒரு தரிசனமுடையவர்களாய் மாறுவோம். அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்களுக்குள்ள கர்த்தராகிய தேவன் இருக்கிறார், அபிஷேகம் இருக்கிறது. அதன் அடையாளம் தான் இந்த சுவிசேஷ பாரம் நாளுக்கு நாள் பெருகுங்கிறதுல சந்தேகம் இல்லை. கர்த்தராகிய தேவன் உங்களோடு என்னோடு பேசியிருக்கிறார். நம்மை அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசும் நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் அப்பா 30, 60, 100 மடை கனிவுள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.